நடுநிசி நேரத்தில் லேசர் கதிர்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு நவீன சமையலறை. இலக்கு: மேஜையில் இருக்கும் ஒரு சூடான பெப்பரோனி பீட்சா. தலைவர்: மிகவும் சீரியஸான ஒரு குண்டான பக்நாய். இது கண்ணில் சிறிய இராணுவ கண்ணாடியே அணிந்திருக்கும். பலம்: ஒரு சுண்டெலி. இது லெகோ கட்டைகள் மற்றும் சோடா டின்களால் ஆன ஒரு ரோபோ உடைக்குள் இருக்கும். ஸ்பெஷலிஸ்ட்: ஒரு ஒட்டகச்சிவிங்கி. இது உடல் முழுவதும் ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டிக்கொண்டு மறைந்து வர முயற்சிக்கும். தலைவர் பக்நாய் சிக்னல் கொடுக்கிறது. ரோபோ உடையில் இருக்கும் சுண்டலி உள்ளே நுழைகிறது. ஆனால் அதன் ஒரு கால் தரையில் உள்ள துவாரத்தில் சிக்கிக்கொள்கிறது. உடனே அது ஒரு பம்பரம் போல பயங்கரமாக சுழல ஆரம்பிக்கிறது. ஒட்டகச்சிவிங்கி லேசர் கதிரை தாண்ட முயல்கிறது. அதன் கழுத்து நீளமாக இருப்பதால் தவறுதலாக அங்கிருக்கும் பாத்திரங்கள் மீது பட்டு அவை கீழே விழுகின்றன. ஆனால் அந்த ஒட்டகச்சிவிங்கி லாவகமாக தன் நீளமான நாக்கால் அனைத்து பாத்திரங்களையும் கீழே விழாமல் காற்றில் பிடித்து அசத்துகிறது. அவர்கள் பீட்சாவை அடைகிறார்கள். பக்நாய் ஒரு சக்ஷன் கப் மூலம் பீட்சாவை எடுக்க முயல்கிறது. ஆனால் அந்த கப் அதன் நெற்றியிலேயே ஒட்டிக்கொள்கிறது. பக்நாய் காற்றில் தொங்கியபடி ஊசலாட சுண்டலி அதன் முதுகில் ஏறி பீட்சாவை எட்ட முயல்கிறது. அவர்கள் பீட்சா பெட்டியை தொடும் அதே நேரத்தில் அந்த வீட்டின் பூனை, பாதுகாப்பு அதிகாரி போல, விழித்துக் கொள்கிறது. அந்த பூனை கத்தவோ கடிக்கவோ இல்லை. ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு அமைதியாக சென்று சுவற்றில் இருக்கும் லைட்டை ஆன் செய்கிறது. வெளிச்சம் வந்ததும் அனைத்து விலங்குகளும் சிலையைப் போல அப்படியே உறைகின்றன. பக்நாய் நெற்றியில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒட்டகச்சிவிங்கி பாத்திரங்களுக்கு நடுவில் சிக்கியுள்ளது. சுண்டலியின் ரோபோ உடை சிதறி கிடக்கிறது. திரை மறைகிறது.